ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 3 மாபெரும் சுபர்கள் குரு, சுக்கிரன், புதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து சமசப்தம பார்வையாக 180 டிகிரியில் நேரடியாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிற போது இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. கடவுளின் கருணையோடு இந்த மாதம் உங்களுக்கு தொடங்குகிறது. புதனும் உச்சகுருவும் சுக்கிரனும் சேர்ந்து உங்களை சிகரத்திலே கொண்டு வைக்க போகிறார்கள். மகர ராசிக்காரர்கள் சிகரம் தொட போகிறீர்கள் என்பதுதான் உண்மை. நன்றி மறக்காதவர்கள், யாராவது ஒரு சரியான நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்தால் வாழ்நாள் முழுவதும் அந்த நன்றியை மறக்காமல் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்மை செய்யக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கு. நன்றி உணர்வோடு வாழ்நாள் முழுவதும் வாழக்கூடியவர்கள். உங்களுக்கு யாராவது உதவி செய்தால் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். கடின உழைப்பாளிகள், சொந்த உழைப்பால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடியவர்கள். ஆண்டவனையும் இந்த பிரபஞ்சத்தையும் பிரபஞ்ச பேராற்றலையும் உங்களுடைய சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடியவர்கள். அற்புதமாக இருக்கிறது. அதாவது கடந்த 2-3 ஆண்டுகளாக மகர ராசிக்காரர்களுக்கு ஒரே கண்ணீர். இளரச்சனை காலத்தில் எப்படி இருந்தீர்கள் என்பது ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பாருங்கள். இப்போது உங்களுக்கு பொற்காலம் கனிந்து வந்திருக்கிறது. ஒரே நேரத்தில் ராசியும் ராசிநாதனும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார்கள். உங்களுடைய ஜீவனாதிபதி சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து தனஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறார். பாக்யஸ்தானம் செயல்பட போகிறது. பாக்யஸ்தானத்துக்கு சனி பகவானுடைய பார்வை தீய பார்வையாக இல்லை. பாக்யஸ்தானம் செயல்பட போகிறது. அற்புதமாக இருக்கிறது. ராசிநாதனும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிற போது கௌரவம், பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, உங்களுடைய புத்திசாலித்தனமே அற்புதமாக செயல்படுவது, சமநிலையாக தெளிவாக இயங்குவது அற்புதமாக இருக்கிறது. திறமைகளை எல்லாம் பட்டை தீட்டி கொண்டு நல்லபடியாக புதிய முயற்சிகளை எடுத்து வெற்றிவாக சூட போகிறீர்கள். புதிய முயற்சிகளை எடுங்கள் என்று சொல்லவில்லை, புதிய முயற்சிகளை நீங்களாக எடுத்து வெற்றி சூட போகிறீர்கள். 3ஆம் இடத்துல நல்லபடியாக சனி பகவான் உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் அற்புதமாக இருக்கிறது. இந்த மாசத்துல பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. 2ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருந்தாலும் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறார். நல்ல வருமானம் இருக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு எந்த தீய தொடர்புகளும் இல்லை. அற்புதமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது சுக்கிரனுடைய வீட்டில் மறைமுக பிருகுமங்கல யோகத்தோடு இருக்கிறார். நல்லபடியாக குருவும் வளர்த்து விட்டார். மருத்துவத்தால் நன்மைகள் ஏற்பட போகிறது. மருத்துவத்தின் மூலம் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆவலாக இருந்தால் இப்போது நீங்கள் மருத்துவத்தை மேற்கொண்டு நல்லபடியாக சக்சஸ் பண்ண முடியும். அற்புதமாக இருக்கிறது. 6ஆம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சுப கடன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடன் நோய் எதிர்ப்புகளால் நீங்கள் அவஸ்தைப்பட போவதில்லை என்பதை காட்டுகிறது. 7ஆம் இடம் அது உன்னதமாக செயல்படுகிறது. 7ஆம் இடத்துல உச்சகுரு இருக்கிறார். உச்சகுரு உங்களுக்கு அதாவது குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் தான். அவர் 3ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, விரையாதிபதி, 3ஆம் அதிபதி. அவர் எங்கிருந்தால் என்ன என்பது போலதான் இருக்கிறது. ஆனால் குரு கோச்சாரத்தில் உச்சமடைந்த ராசியை பார்க்கிற போது காரகத்துவ நன்மைகளை வலுத்து தருவாரே. குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்க்கிற போது கோடி தோஷங்கள் அப்படியே நிவர்த்தியாகும். நோய் விலகும், கடன் விலகும், எதிரிகள் விலகுவார்கள், குற்ற உணர்வு விலகும், பயம் விலகும், பதட்டம் விலகும், மன அழுத்தம் விலகும், தீராத கவலைகள் விலகும், ஆறாத காயங்கள் ஆறும். அற்புதமாக இருக்கிறதே. உச்சகுருவின் கட்டுப்பாட்டுக்குள்ள ராசியும் ராசிநாதனும் ஒரே நேரத்தில் இருக்கிறார்கள். அதிர்ஷ்டம், இறை அருள், புத்தி கூர்மை, திறமைகள் எல்லாமே செயல்பட போகிறது. முயற்சிகளும் பலிக்க போகிறது. அற்புதமாக இருக்கிறது. தடைகள் விலகும், இறை அருள் கிடைக்கும், குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கிறது, நல்ல தன வரவும் பொருள் வரவும் இருக்கிறது. உடலும் மனமும் உற்சாகமாக செயல்பட போகிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரப்போகிறது. காதல், திருமணம் கைகூட போகிறது. அற்புதமாக இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய தீய பலன்களாக இல்லை. கோச்சாரம் அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கசப்புகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. கருத்து முரண்பாடு காரணமாக பிரிந்து சென்று விடலாம் என்றிருந்த கணவன் மனைவி மறுபடியும் ஒன்று சேரப் போகிறீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை, காதலன் காதலி ஒற்றுமை, நண்பர்களுக்கிடையே பரஸ்பரம் புரிதல், தொழில் பங்குதாரர்களுக்கு இடையில பரஸ்பரம் புரிதல் எல்லாமே அற்புதமாக செயல்பட போகிறது. பார்ட்னர்ஷிப்,
சோஷியல் ஐடென்டிட்டி ரிலேஷன்ஷிப். அதாவது 7ஆம் இடம் என்று சொல்கிற போது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், உங்கள் வாழ்க்கைக்குள் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் இந்த 7ஆம் இடம் தானே. பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப், சோஷியல் ஐடென்டிட்டி, இந்த 3 அமைப்புகளும் உன்னதமாக செயல்பட போகிறது. உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகும். 2ஆம் இடத்துக்கு இருக்கிற ராகு இதுவரைக்கும் வார்த்தைகள்ல நிதானம் இல்லாத தன்மையை தந்து கொண்டிருந்தார். எந்த இடத்துல எதை பேச என்று தெரியாமல் எல்லோரோடும் எல்லாவற்றையும் உளறிக்கொண்டிருந்தீர்கள். இப்போது சுக்கிரனுடைய பார்வையில ராகு பகவான் சாந்தமடைந்து விட்டார். யாரிடம் எந்த நேரத்தில் எதை பேச வேண்டுமோ அதை பேசி காரியத்தை வென்று கொள்ளப் போகிறீர்கள். வாக்கு பலிதம் ஏற்பட போகிறது. பேச்சில் ஒரு நிதானம் வரப்போகிறது. உச்சகுரு ராசியும் ராசிநாதனை நேரடியாக பார்க்கிற போது சமநிலை தெளிவு இருக்கும். அற்புதமாக இருக்கிறது. நோய்கள் விலகும், கடன்கள் விலகும். அற்புதமான எந்த தீய பலனும் மகர ராசிக்காரர்கள் சொல்ல முடியவில்லை. 8ஆம் இடத்துல கேது அமர்ந்திருந்து சில பல அசௌகரியங்களை தந்து கொண்டிருந்தார் என்பது உண்மைதான். இப்போது சுக்கிரனுடைய தொடர்பால வாளை சுருட்டி கொண்டு நல்ல பிள்ளையாக இருக்கிறார். ஒரு மனிதனுக்குங்க 8ஆம் இடம் பாபத்துவமாக செயல்படக்கூடாது. கடன், நோய், எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், அவமானம் எல்லாமே 8ஆம் இடம் தானே. 8ஆம் இடம் இப்போது சுக்கிரனுடைய இருப்பால சுபத்துவமாக இயங்க போகிறது. அற்புதமாக இருக்கிறது. விபத்துக்கள், கண்டங்களிலிருந்து அப்படியே வெளிவரப் போகிறீர்கள். ஆயுள் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலக போகிறது. 7.5 சனி காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட பெயர் எல்லாமே இப்போது விலகி உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிந்து கொள்ள போகிறார்கள். உங்களுடைய கை ஓங்கி எதிரிகளுடைய கை அப்படியே பலவீனமாகக்கூடிய அற்புதமான யோக மாதம். லாபஸ்தானத்தை உச்சகுரு பார்த்து கொண்டே இருக்கிறார். போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு தான் வெற்றி. திருமண வாய்ப்புகள் கைகூடி வருகிறது. காதல் திருமணம் கைகூடி வந்திருக்கிறது. முதல் திருமண வாழ்க்கை தோல்வி அடைந்து 2ஆம் திருமண வாழ்க்கைக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால் இப்போது அந்த 2ஆம் திருமண வாய்ப்பு அற்புதமாக செயல்பட போகிறது. அதாவது லாபங்களும் வெற்றிகளும் ஆதாயங்களும் உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சகோதர ஒற்றுமை அற்புதமாக மேலோங்கி வரப்போகிறது. செவ்வாய் நல்லபடியாக சுக்கிரனுடைய வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார். 3ஆம் இடத்துக்கு உச்சகுருவோட பார்வை இருக்கிறது. 11ஆம் இடத்துக்கு உச்சகுரு பார்வை இருக்கிறது. அற்புதமாக சகோதர ஒற்றுமை மேலோங்க போகிறது. சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் அப்படியே பனி போல விலக போகிறது. எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. குடும்ப ஒற்றுமை, உறவுகளுக்கிடையே ஒற்றுமை, சகோதர ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை, காதலன் காதலி ஒற்றுமை, நண்பர்களுக்கிடையே ஒற்றுமை, தொழில் பங்குதாரர்களுக்கிடையே ஒற்றுமை அற்புதமாக இருக்கிறது. சமாதானமாக, சமநிலையாக, தெளிவாக, உற்சாகமாக, புத்தி கூர்மையோடு திறமையாக செயல்பட போகிறீர்கள். இறையருளும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய அற்புதமான யோக மாதம். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேணும். கோச்சாரத்தில் உண்மையில சொல்றேன், இப்படி ஒரு கோச்சார அமைப்பு நீ எப்போது வரும் என்று தெரியாது. மகர ராசிக்காரர்களுக்கு சிகரத்திலே கொண்டே ஆண்டவனே உங்களை வைக்க போகிறார். பட்ட கஷ்டங்களில் இருந்தெல்லாம் விடுபட போகிறீர்கள். வாக்கு பலிதம் ஏற்படும். குறிப்பாக நல்ல வருமானம் இருக்கும். குடும்ப பெண்களுக்கு மனம் முழுக்க மகிழ்ச்சி. மாணவ கண்மணிகள் கல்வியில முன்னேற்றமாக போவது. சுப கடன்கள் தேவைப்பட்டால் வாங்க முடியும். நிலையான சொத்துக்களை வாங்க முடியும். குடும்ப தலைவர்களுக்கு தொழிலில் இருந்த முடக்க நிலைகள், தேக்க நிலைகள், மந்த நிலைகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. நல்ல வருமானத்தை பார்க்க போகிறீர்கள். வேலைக்கு போகிற பெண்களுக்கு கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்க போகிறது. அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தால் அரசு வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அற்புதமாக இருக்கிறது. வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. இந்த மாதம் முழுக்க குரு பகவான், செவ்வாய் பகவான், அதாவது சுக்கிரன், புதன், சனி இவர்கள் எல்லோருமே உங்களுக்கு அற்புதமாக செயல்பட போகிறார்கள். அதாவது சொல்லிக் கொடுப்பவர்கள், வழிகாட்டிகள், ஆசிரியர்கள், குருமார்கள், கோயில் தர்மகர்த்தாக்கள், கோயில் அர்ச்சகர்கள், கோயிலை சுற்றி கடை வைத்திருப்பவர்கள், வியாபாரம் செய்பவர்களும் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இந்த மாதம் முழுக்க காத்திருக்கிறது. அதாவது மின்சாரத்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, சுற்றுலாத்துறை, பொதுப்பணித்துறை, விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு அதிக நன்மைகளும் லாபங்களும் இந்த மாதம் முழுக்க காத்திருக்கிறது. மருத்துவமனையிலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. பேக்கரி நடத்துபவர்கள், டீ கடை வைத்திருப்பவர்கள், பலசரக்கு கடை வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்ட் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், கல்மண் ஏற்றி இறக்குபவர்கள், கல்மண் அறிந்து விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. பில்டிங் கான்ட்ராக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ், ரியல் எஸ்டேட், அதே நேரத்தில் யூனிஃபார்ம் சர்வீஸ் யாரெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. காவல்துறையில் இருப்பவர்களுக்கு, காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு, அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு, அரசு உயர் அதிகாரிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. குடும்ப தலைவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. சூரிய பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான் மூவருமே வலுத்து செயல்பட போகிறார்கள். அற்புதமாக இருக்கிறது. சனி பகவான் உச்சகுருவின் வீட்டில், உச்சகுருவின் பார்வையில் அவரே உங்களை ராசிநாதனாகவும் தனாதிபதியாகவும் இருக்கிறார். அற்புதமாக இருக்கிறது. கல்மண் ஏற்றி இறக்குபவர்கள், அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் எடுத்து ரோடு போடுபவர்கள்,
கிளீனிங் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள், காய்லாங்கடை வைத்திருப்பவர்கள், இரும்பு கடை வைத்திருப்பவர்கள், மெக்கானிக் செட் வைத்திருப்பவர்கள், இரண்டாந்தர வாகனங்களை எடுத்து பழுது பார்த்து விற்பனை செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. மரத்தளபாட விற்பனை, மதுபான விற்பனை, குடிக்கக்கூடாத திரவங்கள், பெட்ரோல், மண்ணெண்ணெய், டீசல் விற்பவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. அற்புதமாக இருக்கிறது. புதன் வலுவாக செயல்படுகிறார். புதாதித்ய யோகத்தில் இருக்கிறார். அவர்தானே உங்களுக்கு பாக்கியாதிபதி. ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், மீடியா துறை, எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, பேசி பிழைப்பவர்கள், இடைத்தரகர்கள், சிறு குறு வியாபாரிகள், செல்போன் கடை வைத்திருப்பவர்கள், பண முதலீடு இல்லாமல் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஜோதிடர்கள், பேசி பிழைப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூடுதல் ஐடி துறையில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இந்த மாதம் முழுக்க இயல்பாக காத்திருக்கிறது. தொட்டது துலங்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, உடல் ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய, நல்ல வருமானம் இருக்கக்கூடிய, பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை எல்லாம் உயர்வடையக்கூடிய அற்புதமான மாதமாக மகர ராசிக்காரர்கள் சிகரத்தில் அமர்ந்து வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீர்கள் என்பதுதான் உண்மை. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.